இப்போ எபிசோட் ஓப்பன் பண்ணால் லாஸ்ட் எபிசோடு இல்லை காசிமோஃப் வந்து அந்த இடத்துக்கு வந்துருப்பா இல்லையா. ஸோ அவங்க வரும்போது யாரோ ஒரு பர்சன் ஹெல்ப்னு கத்துறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம இஃப்ரையா தான். இஃப்ரையா நீ உயிரோடு தான் இருக்கேன்ற மாதிரி கேட்க, ஆமாம் நான் உயிரோடு தான் இருக்கேன், காசிமோஃப் என்ன தயவு செஞ்சு காப்பாற்றுன்ற மாதிரி சொல்லு. ஆமாம் அந்த காப்ளின் ட்ரைப் எங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க, அவங்க ரொம்ப ஸ்கேரியான பீப்பிள். ஆமாம் அவங்க கூட லோடு இருக்கிட்டாச்சு, அவனை கொண்டுட்டாங்க, நான் மட்டும் உயிரோடு தப்பிச்சிங்க ஓடி வந்துட்டு அவங்க இதை ஃபாலோ போட்டு வராங்கன்ற மாதிரி சொல்ல, கவலைப்படாத நான் அவனை காப்பாற்றுற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக நடந்து போ, குறுக்கில் எங்கேயும் நிற்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு குதிரை எடுத்துருக்காங்க போயிட்டே இருப்பான். காசிமோஃப் அப்படின்னு கத்திட்டே இருப்பான். அவனுக்கு என்ன தனியா போறதுக்கான ரீசன் என்னன்னா, ஆக்சுவலி இவன் வந்து லோன் நைட் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கு போல. ஸோ இவன் தனியா போய் சண்டை போட்டான்னு வச்சுங்களேன், எந்த ஒரு டீம்மேட்ஸ் இல்லாம 30% பஃப் கிடைக்குமோ, அதே மாதிரி ஒவ்வொரு எனிமி ஸ்லே பண்ணும்போது கொல்லும் போது 20% எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும். அதனால தான் இவன் வந்து அசாசின் மாதிரி தனிப்பட்ட முறையில் போயிட்டு எல்லாரும் கூட வந்து சண்டை போட்டு இருப்பான் போல. இவன் எங்கேயுமே டீம் வந்து செயல்பட மாட்டான், ஏன்னா அவனுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருக்கிறதுனால. காசிமோஃப் போயிட்டே இருக்கையில அவன் ட்ராப் வச்சிருக்கான்றதே தெரியாம கரெக்டாக ஒரு இடத்துல தடிக்கு தொப்பக்கட்டின்னு விழும்போது பின்னாடி பார்த்தா இஃப்ரையா வருவா. இஃப்ரையா நீ இன்னும் தப்பிச்சு போகலையான்னு கேட்டுக்கிட்டே இருக்கையில ஹோலி பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக்க தூக்கி பண்ட மல்லி போட்டு விட, அடியே எமக்ராது எதுக்கடி சம்மந்தம் இல்லாம என்ன அட்டாக் பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை காப்பாற்ற வந்தவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். மாஸ்டர் உன்னை கொல்ல சொல்லிட்டாருன்னு சொல்லி இன்னொரு அட்டாக்கையும் காசிமோஃப் தலையில தூக்கி போடுவா. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அவனோட இன்னொரு ஹிடன் ஸ்கில்லை பயன்படுத்தி தலை வாங்க எஸ்கேப் ஆகி கரெக்டாக இஃப்ரையோட பின்னாடி பிடிச்சிடாப்ல. என்ன தெரியுது ஏமலே கேப்ப, சரி ஓகே உனக்கு ஏதோ ஸ்பெல்ல போட்டோட மந்திர விட்டு மாத்திரை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, ஏன்னா லோடர் செத்துட்டான், இங்க நீ செத்துட்டான், உங்க கேங்க ஓவர் கம் பண்ணி நானும் மேல வந்துருவேன் அப்படின்னு அவன் ரொம்ப குஷியா இருக்காப்ல. ஏன்னா இவன் ஒரு சீக்ரெட் சைக்கோ, இவனுக்கு வந்து மனுஷங்களை கொள்றதுன்றது ரொம்ப பிடிக்குமா, அதில் இவனோட எதிரிங்களான ரைவல்ஸான இவங்க கொள்றதுன்றது அவனுக்கு பேரானந்தமா இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கையில பின்னாடி நம்ம ஹீரோ அப்பீர் ஆகி, பரவாயில்ல உன்னோட ஸ்கில்ஸும் சரி உன்னோட எல்லா விஷயங்களும் சரி அசாசினேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது, இவங்களுக்கு வந்து டேஞ்சராக தான் இருக்கும். ஏனென்றால் இவன் வந்து கேங்குள்ள வந்து நான் யாருக்கும் தெரியாமல் வந்து அப்படின்னா பெரிய பெரிய ஆட்களை போட்டு சொல்லிட்டு இங்கேருந்து போயிருப்போம்ல நம்ம ஹீரோக்கு வந்து மிகப்பெரிய டேமேஜ் கொடுத்துருக்கும். பட் அவன் ப்ரெடிக்ஷன் மூலமா ஆல்ரெடி பார்த்துட்டு அப்ளை இவங்க வர போறான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன்ஸ் பண்ணுறது மூலமா இப்போ இது காசிமோஃபை கொண்டு அவன் பாடியை கன்சியூம் பண்ணலாம், அதே மாதிரி அவனோட கத்தியும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி அவன் கத்திலையுமே ஒரு பஃப் இருக்குது போல, கரெக்டாக அட்டாக் கொடுத்தோன்னா 90% கிரிட்டிக்கல் ஹிட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கான். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு தான் அவன் வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு போல, அவனுக்கு வந்து மனதைரியம் இருக்குது. ஆனால் அவனுக்கு ஹீரோ பற்றி தெரியவே தெரியாது, இந்த மாதிரி மனுஷங்களை ஹண்ட் பண்ணுறதுல அவன் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இஃப்ரையா அவங்களுக்கு போய் நாய் ஆயிட்டான்ற மாதிரி கேட்க, அவர் நல்ல நாய், ஸோ அவட நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கொஞ்சிக்கிட்டு இருக்கையில், ஆனால் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, நீ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் நினச்ச, பட் நீ வந்து ஒளிஞ்சது முதுகில் குத்துற ஒரு அசாசின் தான், ஸோ உன்னை வச்சுட்டு எனக்கு எந்த ஒரு பயன்பாடும் கிடையாது, அதனால இங்கே உன்னை ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை ஒரு லோலி காப்ளினா இருந்துக்கிட்டு என் மேலே கைவுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கியா, என்னோட ஸ்கில்ஸை பற்றி எங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது எனக்கு தெரியுது, ஆனால் உன்னால் என்னைக்கும் என்னை கொல்லவே முடியாது, முதல்ல உன்னை நரகத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு அவன் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம ஹீரோவை கொண்டு விளையாடுற கான்ஃபிடன்ஸோட வந்துகிட்டு இருக்கான். ஆனால் அவன் வரும்போது குறுக்கால ஹீரோ காப்ளின்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகுது. அது மட்டும் கிடையாது, நரக வாசலுக்கு நான் அனுப்புறேன்னு சொன்னேன் இல்லையா, ஆனால் அந்த நரகத்தோட ராஜாவை நான் தாடான்ற மாதிரி ஹீரோ நிக்கிட்டு அங்கே டிராகன் பிரத்தை பயன்படுத்துவான். அவ்வளோதான், அவன் ரோஸ்ட் ஆயிடுவாப்ல, ஒன்றுமே வர முடியாது, கிட்ட கூட வர முடியாது. அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் அவனை ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு ட்ரைபுக்கு அவனை கொண்டு வர எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஹண்டிங்லாம் பண்ணுறாங்களே அதெல்லாம் வந்து மெடல் மாதிரி. ஸோ ஹீரோ ஒரு மெடலை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாப்ல, குப்பை மாதிரி தூக்கி போடுறாப்புல ரோடு முன்னாடி. பாத்தியா பெருசா அவன் கிரிம் இருப்பார் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவனால என்னோட கூந்தல கூட புதுங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை தீச்சு போட்ட கருடு மாதிரி போடையில அதை பார்த்த லோடுறதுக்கு செம்ம டென்ஷன் ஆகி போய் அவன் ஏற்கனவே ஒரு மாதிரி சைக்கோத்தனமா கத்திட்டு இருக்கா இல்லையா. ஸோ இப்போ அந்த சைக்கோத்தனம் இன்னும் பீக்கு போகுது. அந்த பைத்தியக்காரி இந்த மாதிரி லோ லெவல் கிரீச்சர்ஸ் எல்லாம் அனுப்பிக்கிட்டே இருந்தாக்கா அவனை கொண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு தான் இருப்பான். அவளா இறங்கி வந்து எதுக்காக இதை பண்ண மாட்டான், அவர் லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட்டை பற்றி பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிக்கிறாப்புல. ஒரு மாதிரி மென்டலி அவன் பிரேக் டவுன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பாடி எடுத்துட்டு வெளியே போட்டு எந்த காப்ளின் சாப்பிட்டாக்கா அதிகமாக கன்சம்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஒரு காப்ளின் சூஸ் பண்ணுறாப்புல, நீ சாப்பிட்டு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவன் சாப்பிட்டு முடிச்ச பிறகு மிச்சம் மீடியம் மற்ற காப்ளின்ஸ் தராங்க. எப்படின்னா ஸ்கில் பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே வந்து அதுக்கேற்ற மாதிரி செப்பரேட் ஆயிக்கும் போல, யார் அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அதிகமான பவர்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குமா. அதில் பொட்டன்ஷியல் எதுக்கு அதிகமாக இருக்கும், அதாவது எந்த காப்ளின் அதை சாப்பிட்டாக்கா அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியும் நம்ம ஹீரோ வந்து டிடெக்ட் பண்ணுறானோ, எந்த வந்து ஹைபிரிட் காப்ளினா இருக்குது அப்படின்னு பார்க்குறானோ அதுங்களுக்கு அதிகமாக ஃபீட் பண்ணுறாப்புல. ஏன்னா அது வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்பீஷஸாக வந்து வரும். அது மூலியமா இவனோட ஆர்மியும் வந்து ஸ்ட்ராங் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ ரேரான காப்ளின்ஸை ப்ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வரானோ அவ்வளோக்கு எவ்வளோ இவன் ஆர்மி ஸ்ட்ராங் ஆகும். இவன் ஆர்மி ஸ்ட்ராங் ஆகுனா என்ன, இவன் வந்து மனுஷங்களை ஈஸியாக ரிவெஞ்ச் எடுக்கலாம், சயின்டிஸ்ட்டை கொள்ளலாம், அந்த மாதிரியான வேலைகள் பண்ணுறதுக்கு இது ஒரு முதல் கட்டமாக இருக்கும். அண்ட் சயின்டிஸ்ட் அடிக்கிறது அவன் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாப்ல. அவங்களோட முரல், அதாவது அவங்களோட ஹியூமனிட்டி, அவங்களோட மைண்டு அதெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்காப்ல. ஏன்னா ஃபிசிக்கலி அவங்க டேமேஜ் பண்ணுறது இப்போதைக்கு இம்பாசிபிளான விஷயம். அதனால மென்டலி அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தாக்கா மென்டலி வீக் ஆனாலே தானாவே நம்மளோட பாடி வீக் ஆகிடும்ன்றது நாமெல்லாம் வந்து பார்த்த ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம ஹீரோ வந்து எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டு இருக்காப்ல. ஒரு பக்கம் சயின்டிஸ்டோட முறையில வந்து உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் டிராகன்ஸ் வச்சு அடிச்சு டிராகன்ஸ் கூட அவனோட உரையுமே வந்து ஏற்றிட்டு இருக்காப்ல. அதே நேரத்தில் அவனோட ஆர்மியும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கான். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ராசஸையும் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கையில குறுக்கால வர ஹியூமன்ஸ் எல்லாரையும் கொண்டு போட்ட பிறகு இப்போ ஸ்டிமுலேஷன் ஓட்டி பார்க்கலாம்னு சொல்லி அந்த கூல்டவுன் ஆன பிறகு நம்ம ஹீரோ ஸ்டிமுலேஷன் ஓட்டி பார்க்குறான். அது என்ன நடக்குது நம்ம காமிக்க மாட்டாங்க. ஆனால் ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது அந்த சயின்டிஸ்ட் ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்காங்க போல, ஆனாலுமே கடைசியாக ஜெயிச்சது நம்ம ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி கேட்க போங்கன்னு சிரிக்கிறாப்புல. ஏனென்றால் அவனுக்கு அடுத்து என்ன
நடக்க போகுதுன்றது ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால உடனடியா அவன் இந்த ஹீரோ காப்ளின்ஸ்லாம் கூப்பிட்டு படையை திரட்டுங்க, ஒரு பெரிய விஷயத்தை செய்ய போறோம், அவ்வளவுதான் தக்காளி ஜூஸ் புளிஞ்சு போட்டுற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேதர் பண்ணி ஆர்மியா தயார்படுத்திக்கிட்டு இருக்கான். என்ன விஷயம் தெரியல. அங்க அப்படியே கட் பண்ணி பிரைட் டவுனை காமிச்சாக்கா அவங்க வந்து ஒரு காடை ஏதோ விஷயத்தை எடுத்து வந்து காட்டிட்டு இருக்காப்ல. இந்த டவுனுக்கு வெளியே கண்டுபிடிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லா அட்வென்ச்சர்ஸும் ஒரு மாதிரி நல்லா குறைஞ்சு போறாங்க. ஏன்னா ஒன் ஆஃப் த டாப் அட்வென்ச்சரர் அண்ட் செம்ம ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லப்படுற கிரிம் ரீப்பர் அந்த இடத்துல வந்து எலும்பு கூட கடக்கறாப்ல. அவனோட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அதை திருடி வச்சிருக்கானுங்க. வெறும் அவனோட அந்த பாடி மட்டும் வச்சு தான் பார்த்துருக்காங்க. இதுதான் கிரிம் ரீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சில தான் வந்து பொருட்கள் இருக்கும் இல்லையா ஐடென்டிஃபை பண்றதுக்கு. அதை பார்த்ததும் அவங்க இருக்கிற யாருக்குமே வந்து மூஞ்சி ஒரு மாதிரி சரியாவே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட வெறும் ஒரே நாள கிரிம் ரீப்பரை போட்டு தள்ளுறாங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பார்ட்டிஸ் போயிருக்கும். அவங்க எல்லாரையும் டோட்டலி ஃபினிஷ் பண்ணி விட்டுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல இப்ப நடக்கிற எந்த ஒரு விஷயமே கோஇன்சிடென்ஸ் மாதிரி இந்த சயின்டிஸ்ட்க்கு தெரியவே இல்லை. ஏன்னா டிராகன்ஸ் அட்டாக் பண்றாங்க, காப்ளின்ஸ் அட்டாக் பண்ணுது, இதெல்லாமே யாரோ வந்து பிளான் போட்டு செஞ்ச மாதிரி இருக்குது. நாம வந்து இந்த இடத்துல எய்ம் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது நாம வந்து இங்க இருந்து வெளியே போக கூடாதுன்றதுக்காக இது ஒரு ட்ராப்பா பயன்படுத்திட்டு இருக்காங்க போல. பிரைட் டவுன் அட்டாக் பண்றதுக்கான காரணம் இதுவா கூட இருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளானை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்குது அந்த பொம்பளை. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்போ இவங்க ரெண்டு பேரும் அடிச்சாகணும், அதாவது காப்ளின்ஸ் அண்ட் டிராகன்ஸ் ரெண்டு பேரும் ஃபினிஷ் பண்ணி ஆகணும். அதுக்கு இவங்க அந்த இடத்துல வந்து போதுமான அட்வென்ச்சரஸ் கிடையாது. அதனால அந்த ராயல் என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது பெரிய பெரிய ராயல்ஸை பாதுகாக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆர்மிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க கிட்ட வந்து ரெக்வஸ்ட் வந்து வைக்க சொல்றாங்க, கூட்டிட்டு வர சொல்லிட்டு. அதான் ஃபைனலா இது ஒரு ஃபினிஷிங் டச் போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க போல அந்த மேடம். இப்போ இந்த நியூஸ் ராயல் அகாடமிக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக இன்னொரு ஸ்குவாட் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா 3 டீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது டீம் தான் இவங்க எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த டீமோட பேரு பேட்டில் ராராம். இதை வந்து ஃபைனலா ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டது இந்த பிளான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி எடுத்த உடனே வந்து ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருப்பாப்ல, நான் வந்து வேகமா போவேன், அதனால நான் எடுத்துட்டு போயிட்டு மெசேஜ் கொடுக்குறேன், நீங்க யாரும் வராதீங்க, சிட்டியை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு போயிட்டு சயின்டிஸ்ட்க்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏன்னா ரெண்டு சைடும் வந்து 2 ட்ரூப்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆக்சுவலா அது எல்லாமே சயின்டிஸ்டோட பிளான் தான். என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து எதுவுமே கோஇன்சிடென்ஸ் இல்லன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. பின்னாடி ஒரு பெரிய பிளான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த பேட்டில் ரார் டீம் முன்னாடி அனுப்பிச்சதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க மொத்தமா போகும்போது இன்கேஸ் அவங்களுக்கு காப்ளின்ஸோ இல்ல டிராகன்ஸோ அட்டாக் பண்ணிச்சு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் அதுல இருந்து ஒரு பர்சன் ஆச்சு தப்பிச்சு போயிட்டு ராயல் என்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் கூட்டு வந்துட்டு இருக்க முடியும். அவங்களை கூட்டு வந்தாதான் இந்த மொத்த இடத்துக்கும் வந்து ஒரு தீர்வு கட்ட முடியும்ன்றதை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ சயின்டிஸ்ட் எதுக்காக அந்த இடத்த விட்டு வரல அப்படின்னா, இன்கேஸ் அந்த இடத்துல காப்ளின்ஸோ இல்லன்னா டிராகன்ஸோ அதாவது பிரைட் டவுன் அட்டாக் பண்ணிச்சு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரே ஆளா நின்று கண்டிப்பா அவங்களால சமாளிக்க முடியும். அதனால தான் அவங்க சோலோவா அந்த சிட்டியை டிஃபெண்ட் பண்ணிக்கிறேன், நீங்க வெளியே போயிட்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துட்டு போங்க, ஏன்னா நீங்க எங்க தானே ஒரு இடத்துல மாட்டிக்கிங்க, பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் 1 பர்சன் ஆச்சு தப்பிக்கிற அளவுக்கு இருக்கணும், மற்றவங்க எல்லாம் சேர்ந்து அந்த 1 பர்சன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அதாவது ஒரே கல்ல 2 மாங்கா மாதிரி சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி ஆச்சு, இவங்களுக்கு தேவையான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸை கூட்டு வந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு. பட் ட்விஸ்டே இதெல்லாமே நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போல. அதனால அவங்க கடக்க வேண்டிய பாதையில இருக்க ஒரு பிரிட்ஜ் ஆல்ரெடி உடைச்சு போட்டு வச்சிருப்போம். இப்போ இந்த பிரிட்ஜ் உடைச்சதுனால சுத்திட்டு போலாம், இது எல்லாமே ஒரு பிளானா இருக்கும் போல, ட்ராப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் டிலே பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சில டீம்மேட் சொல்லும்போது அதில் கேப்டன் மட்டும் வேணான்ற மாதிரி சொல்லிடுறாப்ல. டிலே ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த பாதை வழியா போவோம், ஏன்னா சுத்து பாதை போனாக்க இன்னும் டைம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜ் திரும்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. நினைச்ச மாதிரி சில மணி நேரங்களே அந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு அதை வந்து லே டவுனும் பண்ணி வச்சிடறானுங்க. இது எப்படி போறானு எனக்கும் தெரியலப்பா, நானும் நிறைய கதையில பார்த்துட்டு இருக்கேன். பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்ச பிறகு வாங்க நாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு குஜால ஏறி அதுல போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வானம் இருட்டிட்டுமா. என்னன்னு பார்த்தாக்கா அங்க வானம் இருட்டல, அந்த வானத்தை இருட்டுற மாதிரி அங்க ஒரு கிரீச்சர் இருந்து நிக்குது. அதுதான் ஒரு டிராகன். டிராகனுக்கு மேல நம்ம ஹீரோ நிக்கிறத பார்த்த உடனே இவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது, ஓ இதான் மேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது காப்ளின்ஸ் அண்ட் டிராகன்ஸ் 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு தான் என்ன ஒட்டுமொத்த பிளானையும் போட்டிருக்காங்க அப்படின்றது. இந்த விஷயத்தை எப்படியாவது இவங்க எடுத்துட்டு போயிட்டு கேபிட்டல் அண்ட் சயின்டிஸ்ட் 2 பேருக்கும் சொல்லி ஆகணும். ஆனா அவங்களை தப்பிக்க விடுற மாதிரி நம்ம ஹீரோ கிடையாது. ஏற்கனவே அவன் போட்டு அந்த இடத்த டெஸ்ட்ரைவ் பண்ணி இவங்களுக்கு டைம் டிலே பண்ணது அவன் தான் தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை கொண்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால தொட கூட முடியாது. ஏன்னா டிராகன்ஸோட பவர் என்னன்றது நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை, சும்மா ஒரு ஃபயர் பிரெத் தான், அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் முக்கியம் அவங்க கட்டின அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதை தீஞ்சு போயிட்டு கரோட மாதிரி கப்பல் கீழே உள்ள உன்னை உயிரோட பிடிச்சி உரிச்சு சாப்பிடாம விட மாட்டான்டா அப்படின்னு அந்த கேப்டன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாப்ல. காப்ளின்னா அவன் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான் போல. ஆனா நம்ம ஹீரோ பத்தி அவனுக்கு தெரியல. தலைவரே, ஒரு காலத்துல நானும் ஹியூமனா தான் இருந்தேன், அதாவது நமக்கு எதிரி வெளியில இல்ல உள்ளன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான் ஹியூமன்ஸ் அழிக்கிறதுக்கு ஒரு ஹியூமனே வந்து ரெயின்கார்னேட் ஆகி வந்திருக்காப்ல. பிளான் எல்லாமே இந்த இடத்துல சொதப்பி போயிடுச்சு. ஏன்னா காப்ளின்ஸும் சரி என்னோட காப்ளின் ஆர்மியும் சரி உங்களை அழிக்கிறதுக்கு வராங்க. அதோட சேர்த்து டிராகன் மொத்தம் இந்த இடத்துக்கு வர போறாங்க. டிராகன்ஸா அப்படின்னா வைவரியானோட ஸ்குவாடிங்க வரும், அப்படி வந்து நம்மளால ஹோல்ட் அவுட் பண்ண முடியாது, இந்த இடத்துல நாம சாக போறோம், நாம என்ன பண்றது கேப்டன் அப்படின்னு அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் கதறிக்கிட்டே இருக்கல. அந்த கேப்டன் ஒரு பக்காவான ஐடியா கொடுக்குறாப்ல. என்ன விஷயம்னா, ஆக்சுவலி இது ஒரு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த இடத்துல நம்மளால கொஞ்ச நேரம் சண்டை முடிஞ்சா போதும், நான் ஒருத்தர் இப்போ தப்பிச்சு போயிட்டு சயின்டிஸ்ட்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவங்க வந்து எல்லாரையும் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை போட்டு உடைக்கிறாப்ல. ஸோ ஓகே, அங்க இருக்கிறதுல யாரால ஸ்பீடா ஓட முடியும்னு பார்த்து கரெக்டாக ஒரு டீம்மேட் செலக்ட் பண்ணி என்னோட ஸ்பிரிண்ட்டை பயன்படுத்தி இங்கிருந்து ஓடுன்ற மாதிரி சொல்ல, அவர் ஸ்பிரிண்ட்டை பயன்படுத்தி நான் போயிட்டு சொல்லி கூட்டு வரடா சயின்டிஸ்ட் வந்தாக்கா உங்க எல்லாரும் கந்தல் குளமா ஆக்குவோம் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே போகையில அது அவர் போன பிறகுதான் இவங்களுக்கு ட்விஸ்டே புரியுது. என்ன விஷயம்னா, ஆக்சுவலி இருந்தால் தப்பிக்கும் போது யாருமே அந்த இடத்துல தடுத்திருக்க மாட்டாங்க. சோ வேணும்னே அவனை தப்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சயின்டிஸ்டை இந்த இடத்துக்கு வர வைக்கணும் அப்படின்றதான் நம்ம ஹீரோட ஒரிஜினல்
ஒரிஜினல் பிளான்ன்றதை அந்த கேப்டன் தெரிஞ்சுக்கிறப்ப தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பிரயோஜனம், அவன் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போயிட்டான், அந்த ஆள் வரப்போதீங்க. அதுக்கு முன்னாடி இங்க இருக்க பர்சன்ஸை நம்ம ஹீரோ கொத்துக்கறி ஆக போறான்றதும் தெரியும். பிரைட் டவுன்ல இருக்க எல்லாருமே முட்டாளுங்களாடா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காப்ல. ஈஸியா வலையில விழுந்துடுறானுங்க. இங்க இன்னொரு விஷயமும் இருக்கு, நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கனாலே தெரியும். இப்போ இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு சயின்டிஸ்ட் இவங்களை காப்பாற்றி இந்த இடத்துக்கு வருவாங்க. அதாவது டிராகன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அழிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா இன்கேஸ் அவங்க அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா பிரைட் டவுன் என்ன மாதிரியான நிலைமையில இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியுமா? அதாவது பிரைட் டவுன் பாதுகாக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கலாம். ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனா 3 மாங்காய். ஏன்னா இவங்களோட ஃபைனல் டீம் முடிச்ச மாதிரி ஆச்சு, பிரைட் டவுன் அழிச்ச மாதிரி ஆச்சு, அதே மாதிரி சயின்டிஸ்ட் மென்டலி பிரேக் டவுன் பண்ணிய மாதிரியும் ஆச்சு. இப்போ நம்ம ஹீரோவை எப்படியாவது அழிச்சாதான் அவங்களால ஜெயிக்க முடியும்ன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா பிரைட் டவுன் ஆல்ரெடி லாஸ்ட், ஸோ அவனை ஃபினிஷ் பண்ணான்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கையில அவங்களுக்கு தெரியாத விஷயம் நம்ம ஆட்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்றதான். எடுத்த உடனே ஒரு ஹீரோ காப்ளின் அங்க இருக்க கேப்டன் கூட ஃபைட் பண்ணும்போது இவனோட ஸ்ட்ரென்த் அப்புறம் என்ன மேட்ச் பண்ணுதுன்ற மாதிரி பார்த்தா தான் அந்த ஸ்வாடை பார்க்கும்போது தெரியுது அது காசிமோஃபோட ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவங்க கொள்ற அட்வென்ச்சரஸோட ஸ்வாட் மட்டும் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ஸ்கில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் திருடி வச்சுக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்க அந்த காப்ளின்ஸை பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது கண்டிப்பா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்றது. ஏன்னா சில செகண்ட்ஸ் கூட கடந்திருக்காது, அதுக்குள்ள ஃபைட்டை ஃபினிஷ் பண்ண நம்ம ஹீரோ ஹரிபரி பண்ணிருப்பாப்ல. ஏனென்றால் சயின்டிஸ்ட் கண்டிப்பாக இந்த இடத்துல கொஞ்சம் நேரத்தில் ரீச் பண்றாங்க. அதுக்குள்ளே இவங்களை முடிச்சு விட்டு இவங்களை டிவார் பண்ணி இங்க கிளம்பி போய் ஆகணுன்ற மாதிரி சொல்ல சில பல அட்டாக்ஸா போட்டு செருப்படிகள் அடித்து அந்த இடத்துல இருக்க எல்லா நைட்ஸும் வந்து கொண்டு விட்டுறாங்க. கொன்ன பேருக்கு டக்கு டக்குன்னு சாப்பிடுக்கடா பிள்ளைங்களான்ற மாதிரி சொல்ல அவனுங்க நல்லா வந்து 10 மாதம் சோறு இல்லாதவங்களுக்கு கறி சோறு குத்தாம மாதிரி நல்லா உரின்னு உரிச்சாங்க இருக்கு. எலும்புகளை மட்டும் தான் விட்டு போறானுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போன பிறகு தான் அந்த சயின்டிஸ்ட் அப்பியர் ஆவாங்க. அவங்க கண்டுபிடிக்கிற விஷயங்கள் எல்லாம் வெறும் எலும்பு மட்டும் தான். அதாவது அவங்க ரொம்ப லேட்டா வந்துட்டாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. அண்ட் இது ஒரு ஆரம்ப கட்டம் தான்ன்றது அவங்களுக்கு அப்போ தெரியல. அப்போ டிராகனோட ஃபுட் பிரிண்ட்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்க அந்த ஓடி வந்து டுவார்ஃப் இருக்கார் இல்லையா, அவனை சொல்லிட்டு இருக்கானா ஒரு காப்ளின் அந்த இடத்த வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது. அவன் தான் லீடர் நினைச்சான், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கையில அந்த சயின்டிஸ்டும் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன டிராகன்ஸும் காப்ளின்ஸும் ஒன்று சிந்திச்சா அதுல ஒரு டிராகனோட ஃபுட் பிரிண்ட் தான் இங்க இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் சில பல சண்டை போட தடங்களும் தெரியுது. அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. அதாவது இவங்களை டைவர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டு வந்த நேரத்தில் பிரைட் டவுனை பாதுகாக்க அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஹரிபரி அந்த இடத்துக்கு போய் பார்த்தா பிரைட் டவுனா இருக்காது, ரொம்ப டல் டவுன் ஆயிடும். கந்தல் குளமாகி அங்க இருக்க முக்காசி மக்கள் இறந்து போய் சில பேர் மட்டும் தான் சர்வைவ் ஆவாங்க. இப்ப சர்வைவ் ஆன எல்லாருமே இவங்களை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இருந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கலாம், ஆனா ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய நீங்க அந்த இடத்துல இருந்து ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கும் போது செயின்டஸோட அந்த மென்டாலிட்டி கொஞ்சமா பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்குது. அவதான் கம்ப்ளீட்டா அவங்க உடஞ்சு போயிட்டு ஒரு மூலையில போயிட்டு உக்காந்துடுறாங்க. ஏன்னா பிரேக் டவுன் அழிஞ்சு போச்சு. அதுக்கு தான் காரணம்னு அவங்க மைண்டுக்குள்ள ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ வந்து புகுத்திட்டாப்ல. இதுதான் அவனோட மெயின் பிளானாவே இருந்திருக்கும். கத்தியால ஒருத்தனை அடிக்க முடியல அப்படின்னா புத்தியால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லாம சொல்லி காமிச்சு விட்டு சிறப்பா போயிட்டாப்ல. சயின்டிஸ்ட் மொத்தமா உடஞ்சு போன பிறகு அது எல்லாத்தையும் அந்த மதர் டிராகன் இருக்காங்களா மேல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. என்னடா இவன் இந்த மாதிரி வேலைங்களாம் பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி தான் ஒரு பர்சனை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மெத்தட் மட்டும் தான் தெரியும். பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி டிராகன் மதரா இருந்துகிட்டு அவங்களால தொட முடியாத ஒரு ஆளா இருந்தது அந்த சயின்டிஸ்ட் தான். அப்படிப்பட்ட ஒரு பர்சனை நிலக்கொலைய வச்ச ஒரு பர்சன், அதாவது நம்ம ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி ஆகுது. அது ஒரு வித்தியாசமான ஆர்வம் தான். சரி அது ஒரு பக்கம் போகட்டும்னு கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா அவன் ட்ரைபுக்கு திரும்ப வந்த பிறகு அந்த இடத்துல ஒரு காப்ளினுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு போயிருப்பாப்ல. அதை எடி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். வேற எந்த ஆர்டர் ஒன்றும் கிடையாது, அந்த சிட்டியை போய் ரைட் பண்ண அவன் தான் சொல்லியிருப்பான். அவங்களும் சக்சஸ்ஃபுல்லா சிட்டியை ரைட் பண்ணி அதுல இருந்து ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் பிரிசனர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தோம். நிறைய பேர் சரண்டர் ஆயிட்டாங்க அவங்க பழக்கணுன்றதுக்காக சொல்லி சில பேரை காமிச்சிட்டு இருக்காப்ல. அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோ இன்னொரு டாஸ்க்கும் கொடுத்துருப்பாப்ல. கேரியா இருக்கா இல்லையா, அதாவது பாஸ்ட் லைஃப்ல நம்ம ஹீரோ நம்மன அந்த ஒரே ஒரு பொண்ணு அவளை மட்டும் வந்து காப்பாத்தி வேற இடத்துக்கு சேஃபா அனுப்ப சொல்லியிருப்பான் அவனோட ஃபேமிலியோட சேர்த்து. அதே மாதிரி அந்த காப்ளின்ஸும் காசு பணம்லாம் கொடுத்து அமைச்ச பிறகு அவ்வளவுதான் இவன் வந்து எப்படி நடந்த கேரக்டர்ன்றது இந்த இடத்துல காட்டிடுறாங்க. நல்லது செஞ்சவங்களுக்கு அவன் திரும்ப நல்லது மட்டுமே தான் நினைப்பான். ஆனா அவனுக்கு கெட்டது செய்யணும்னு நினைச்சாலே அந்த இடத்துல வேற மாதிரி ரிவெஞ்ச் எடுப்பான் அப்படின்னு சொல்லி காட்டி விட்டுறாங்க. அப்படியே டிராகன்ஸ் இருக்கு அந்த இடத்துக்கும் பறந்து வந்த பிறகு அவங்க பயங்கரமா பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல நான் தொடக்கூட முடியாத சைட்டஸ் இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒன்று கேதனா ரிவார்டு தரணுமேன்ற மாதிரி கேட்க ரிவார்டா முன்ன பின்ன பறந்து போயிட்டு இருந்திருக்கேன். ஆக்சுவலி ரிவார்டா எனக்கு தேவையில்லைங்கன்ற மாதிரி சொல்ல எனக்கு ரிவார்டா வேண்டியது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் முதல்ல நம்ம ஹீரோ மேலே ஏறி உட்கார ஏமா பார்த்து சூதானமா இருங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காப்ல. ஏன்னா டிராகன் எந்த அளவுக்கு பாப்புலர்னு தெரியும். அவங்க ஏறி உட்கார்ந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஹீரோவால் ஏந்துக்க முடியுமானே தெரியல. ஆக்சுவலி ஏன்ஷியன்ட் டிராகன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் தான் எல்லாமே. ஸோ ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு ஆள் கூட தான், அதாவது ஸ்ட்ரென்த் இருக்க ஒரு ஆண் கூட தான் அவங்க வந்து பேபிஸை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அஃப்கோர்ஸ் நான் அவங்க கூட பெற்றுக்கணும் ஆசைப்படுறேன். ஏன்னா உனக்குள்ள ஒரு காப்ளின் கிங்கோட பொட்டன்ஷியல் இருக்குது. நீ ஒரு சாதாரண காப்ளினை கிடையாது, நீ அதி பயங்கரசாலி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ போட்டு அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்கும்போது ஹீரோக்கு சந்தோஷமா இருந்தாலும் பார்த்து சூதானமா வேலையை பாருங்க, அப்படி இல்லைன்னா கடைசி இருக்க நம்ம ஹீரோ ஒன்னிக்கிட்டே இருக்க வேண்டிய வேலையாகிடும்ன்ற மாதிரி கேட்கல. அதை பத்தி அவங்க கவலைப்படாத, நீ பாட்டு படுத்துக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ ஃபைனலி டிராகனே ஃபினிஷ் பண்ணிட்டாப்ல. கூடிய சீக்கிரம் ஒரு டிராகனோட அப்பாவும் மாறிடும் போல. ஆளே தலைவனுக்கு எங்கேயும் மச்சம் இருக்குது போல. ஹியூமனா ஸ்டார்ட்
ஸ்டார்ட் பண்ணி காப்ளினா மாறிட்டானே, லைஃப் மோசமாயிடுமான்னு பார்த்தா அங்கேருந்து அப்படியே ஒரு ட்விஸ்ட் வச்சு வந்தான் பாருங்க, டிராகனே போடுற அளவுக்கு முடிச்சு இருந்துருச்சான். நம்ம ஹீரோக்கு கிடைக்கும் பாருங்க கான்ட்ரிபியூட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லிட்டு, அதை பார்க்கும்போது அவன் அப்படியே மெச்சு போயிடுவாப்பில். ஏன்னா அவ்வளோ கிடச்சிருக்கும் அவனுக்கு. சரி ஓகே, இங்கேருந்து இதோட எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். ஏன்னா உடம்புல இதுக்கு மேலே தெம்பு கிடையாது. அவங்க வந்து இது வெடிடிங் டைம்ன்றதுனால இவனை வச்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா ஹீரோக்கு சிக்கமாடும், இவனோட பிளான்லாம் வந்து கொலப்படி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு போகிறாப்புல. அந்த டிராகன் மாத்திரம் அவனை போட்டு விட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இவன் ஒரு சாதாரண காப்ளின் கிடையாது. ஒரு நாள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே மாற்றுறது இந்த காப்ளின்ஸை லீட் பண்ணுற வரதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி அடுத்த நாள் காமிச்சாக்கா வா வா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த இடத்துல சவுண்டு போட்டுருக்காங்க எல்ஃபெல்லாம் சேர்ந்து. எது என்ன விஷயம்னா அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ பிரைட் டவுன் அட்டாக் பண்ணி அங்கேருந்து ஹியூமன்ஸை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஹியூமன்ஸை மீட்டிங்காக அப்படின்னு யூஸ் பண்ண போவாங்க. ஆல்ரெடி எல்ஸ் அதுக்காக தான் வச்சிருந்தாங்க. இப்போ எல்ஸுக்கு வேற எந்த யூஸும் கிடையாது, அதனால நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது ஹீரோ. அங்கே வேற ஒரு பிளான் போட்டுருக்கான். எசன்னா அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள், அந்த எல்ஃபோட பீப்புள் இருக்காங்களே அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காப்ல. அதாவது இப்போ நீங்கள் வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போகலாம். நீங்கள் வந்து இதுக்கப்புறம் என்னோட பிரிசனர்ஸ் கிடையாது, நீங்கள் கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான சுதந்திரம் தான் இதை எடுத்துகிட்டு போங்க. இப்படி சொல்லும் போது அந்த ஹோலி மதர் மட்டும் என்ன சொல்கிறேன்னா நீங்களே கிளம்பி போங்க, நான் மட்டும் இங்கே இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க நம்ம ஹீரோவோட அந்த பொட்டன்ஷியலை பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லீடர் கடிதம் சர்வ் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும். அதனால் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். ஸோ நான் மட்டும் இந்த ட்ரைபில் இருந்துக்கிட்டு உங்களை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்காக ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து காத்துட்டு இருப்பாப்ல. ஏன்னா இவங்களை அடிமையே வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண முடியாது. இது வரைக்கும் வெறும் மேட்டிங்காக மட்டுமே பயன்படுத்தின ஹெல்ஸை அவங்களோட ட்ரூவான நேச்சரான அந்த நேச்சர் கூட ஒன்று இணைஞ்சு சோல்ஜர்ஸாக யூஸ் பண்ணாக்கா அது எந்த அளவுக்கு விஷயத்தை கிரியேட் பண்ணி யோசிச்சு பாருங்க. ஹோலி மதர் வந்தவொடனே மற்றவங்களும் சும்மா இருப்பாங்களா, அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க, நாங்களும் விட்டு போக மாட்டோம், நாங்களும் வந்து லாயல்ட்டி பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஆர்மியை நம்ம ஹீரோ உருவாக்குறாப்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து நல்ல மாதிரி இந்த இடத்துல பேசுவாங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் அடிமை கிடையாது, நீங்களாம் எங்கள் சகோதரி மாதிரி அதை பாவி இது பண்ண வேலைக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி வருவாங்க. சரி ஓகே இன்னும் 12 மாதிரி வச்சுக்கோங்களேன், அதாவது நீங்களாம் வந்து எங்களோட கேங்கில் சேர்ந்துட்டீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, இன்னிலேருந்து நீங்கள் ட்ரைபை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாப்ல. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு பார்த்தா அங்கே இருக்க காப்ளின்ஸ் எல்லாம் எத்தா தண்டி வளர்ந்துருக்கானுங்க அப்படின்னா அங்கே இருக்க ஹியூமன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு டாய் மாதிரி தெரியுறாங்க. எப்படி மாஸ்டர் இவங்கெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, அட பாவீங்களா டே கொன்றுவானுங்க போலி அவனுங்க விட்டாக்கான்ற மாதிரி பார்க்க, அப்போ அந்த ஹெல்ப்லாம் இருக்காங்களே அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்றது உங்களுக்கு மாடர்ன் டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை வந்து இதுக்கப்புறம் டீட்டெயிலாக போக தேவையில்ல. அப்போ கட்டின அந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நடக்கும். கோபுஷான் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஹீரோயிக் பிரீடெல்லாம் உருவாக்குற அப்படின்னு சொல்லிட்டு பொட்டன்ஷியல் இருக்க அந்த காப்ளின்ஸ்க்கு ஃபீட் பண்ணிட்டு இல்லையா, அதில் ஒரு காப்ளின் செத்து போச்சுன்ற மாதிரி சொல்ல எப்படா செத்தான் அப்படின்ற மாதிரி இவங்கள போய் பார்க்க திடீர்னு என்னன்னு தெரியல ஒரு மாதிரி அவனே வந்து சொரிஞ்சிக்கிட்டு தொப்ப கட்டின்னு கீழே ஒண்டி செத்து போட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே இருக்க யாராலையும் அதை ட்ரஸ்ட் பண்ணவே முடியும். ஆனால் ஆக்சுவலி அவன் சாவே இல்லை, அங்கே எவாலுவேஷன் ஆகிட்டு இருக்கான் போல. அவன் ஸ்க்ராச் பண்ணி இறந்து போன மாதிரி காட்டின பிறகு உள்ளேருந்து போர்ட்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகி அந்த இடத்துல வந்து திரும்ப ஒரு ரீடெட் அனிமேஷன் அப்படின்ற மாதிரி அப்பியர் ஆகிட்டு இருக்காப்ல. ஏன்னா மியூட்டன் காப்ளினா வந்து மாட்டி விட்டுருக்கான். அவனோட கிளாஸ் வந்து பர்சர்க்கர்னு சொல்றாங்க, ரெசரக்டட் மியூட்டன் பாடி அப்படின்னு. டோட்டலாக செத்து போன மாதிரி போய் அவனோட பாடிக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகி ஒரு மியூட்டன்ட்டா கன்வெர்ட் ஆயிட்டான் போல. ஒரு சின்ன ஒரு ஜாம்பி மாதிரியே வச்சுங்களேன். சரி நம்ம ஹீரோ டிராகன் மதரை கூட பண்ண வேலையினால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான், அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் அவனால் சர்வே பண்ண முடியுது. இதுக்கப்புறம் இவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், இந்த இடத்த அவன் லீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் மியூட்டன் காப்ளின் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான எவல்யூஷன்லாம் அடைச்சிட்டு வந்துகிட்டே இருக்கையில் இவனுங்களுக்கு அறிவும் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களை லீட் பண்ணணும், நம்ம ஹீரோ அதுக்கேற்ற மாதிரி டெவலப் ஆகணும். இப்படியே சில ஒரு மாசங்கள் போகுது, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் போயிடுது. பிரைட் டவுனும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஓரளவுக்கு எப்படி முடிச்சுட்டாங்க. அப்படியே அங்கே ஒரு ரேண்டமான பாரதை காமிக்கிறாங்க. எப்பயும் போல பேச்சுவார்த்தை அடிபட்டு தான் இருக்குது. அப்போ ஸ்வாட் சென்டர்ஸ் ரெக்கவர் ஆகலை அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் திரும்ப ஏஞ்சி வர முடியாது, அடி வாங்கினது எவ்வளோ பேர் அடி தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க நார்மல் அட்வென்ச்சரஸ் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கே இல்லை, நீங்கள்லாம் பைத்தியக்காரன் தான், உங்களுக்கெல்லாம் ஹீரோ டீம்ஸை பற்றி என்ன தெரிய போகுது அப்படின்னு டைமண்ட் ரேங்கை சேர்ந்த பிளிசார்ட் ஹீரோ கேப்டன் வந்துட்டு இருக்காப்ல. தலைவன் ஒரு புது டீமை சேர்ந்தவன் போல. அண்ட் டைமண்ட் ரேங்க்ன்றது இது வரைக்கும் இருக்கிறதுலே ஹையஸ்டான ரேங்க். அதாவது நமக்கு காமிச்சாங்க இல்லையா அந்த லாடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிளாட்டினம் ரேங்க் தான், அதுக்கே நம்ம ஹீரோவில் ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பான். அப்போ டைமண்ட் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த 3 மந்த்ல பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்டத்தட்ட 150 சம காப்ளின்ஸ் அதாவது ஹீரோயிக் காப்ளின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிருப்பான். அதே நேரத்தில் ராயல் ஃபேமிலி இந்த காப்ளின்ஸ் சொல்றதுக்கு 100 கோல்டு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. இங்க இம்மார்டல், மித்திக்கல், எபிக்கல், லெஜெண்ட், அப்புறம் டைமண்ட், பிளாட்டினம்னு சொல்லிட்டு கீழே நான் சொன்ன மாதிரி அது ஒரு பேசிஸ் மாதிரி தான் இருக்கு. அதாவது ரேங்க் சிஸ்டம் மாதிரி. அந்த ரேங்க் சிஸ்டம்ல இது வரைக்கும் நம்ம ஹீரோ பார்த்தது பிளாட்டினம் வரைக்கும் தான். பிளாட்டினமுக்கு மேல அவங்கள நீங்க ஹியூமன்ஸ்னே கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இம்மெஷரபிளா இருக்கும், அதாவது கொடூரமா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வரப்போற எல்லாமே டைமண்ட் ரேங்க் அட்வென்ச்சரஸாக தான் இருப்பாங்க. அவங்கள ஹேண்டில் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹீரோ இப்போ பிளான் போட்டே ஆகணும். அப்போ திடீர்னு அந்த எல்ஃபாக்கா இருக்காங்களே அவங்க வந்து சில விஷயங்களை சொல்றாங்க. ஐயா ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் கிடையாது, நம்ம காப்ளின்ஸ் ஏகப்பட்ட பேர் ஆகி போயிட்டானுங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சோர் அந்த இடத்துல கிடையாது. போர் இல்லாத காரணத்தினால் அவங்களால சரியா ட்ரைனிங் பண்ண முடியல, அதே மாதிரி அயனும் இல்லை, அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வெப்பனும் செய்ய முடியலன்ற மாதிரி சொல்ல. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கம் தான். ஏன்னா ஆல்ரெடி பிரைட் டவுனில் சில பல விஷயங்கள் நடந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயங்களை அவங்க ப்ரிவென்ட் பண்ணும், அதாவது அவங்க கூட சண்டை போடணும், அதுக்கேற்ற மாதிரி
மாதிரி உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ்லாம் தேவைப்படும். அதனால் ரீலோகேட் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்து வாட்டர் ஃபாலுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது போல், அந்த கேவில் போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஆட்களை கேதர் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போகிறாப்புல. போனவொடனே இவங்களோட ஆட்களை வச்சு அந்த இடத்துல கேங்காக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி டிஃபென்ஸ் சிஸ்டம் செட் பண்ணி ஓரளவுக்கு அது ஒரு பேஸ் கேம்பாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோ மாற்ற ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல கேம்பெல்லாம் செட் பண்ண பிறகு ஒரு பெரிய ஸ்பீச்சுமே கொடுத்துட்றாப்புல. என்ன அப்படின்னா, தம்பிங்களா உங்கள் எல்லாருக்கும் சிம்பிளாக ரூல் சொல்கிறேன் பாருங்கள், என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன். அப்படி இல்லை என்னை எதிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதே இடத்துல பச்சு விட்ருவேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க லாங் லீவ் லீடர் அப்படின்னு சொல்லி கத்தி 6 வாரம் போட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு ஃபுல் லீடராகவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய சிக்கம் ஆக போகுது அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் சிஸ்டம் சொன்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான்லாம் போட்டுட்டு இருக்காப்ல. முதல்ல ஊருக்குள்ளே அவன் இறங்கி இருக்கிறான் அவனை போடுறதுன்றதை அவன் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அங்கே அப்படியே கட் பண்ணி அந்த பிரைட் டவுனுக்குள்ளே அமைச்சாக்கா பாரோட ஒன்று பேசிட்டு இருக்காப்ல. ஆக்சுவலி ஒரு பர்சன் என்ட்ரானா இல்லையா, டைமண்ட் ரேங்க் கூட நான் சொன்னேன், அவன் வந்து இந்த நாட்டோட பிரின்ஸ் போல. அந்த பிரின்ஸ் ஐயர் வந்து ஹை லெவல் மாஸ்டர் தானே ஹன் பண்ணுவீங்க, எதுக்கு இப்போ வந்து காப்ளின் ஹன் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட கசினை சேவ் பண்ண தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்ல. ஆக்சுவலி லோடர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இவனோட கசினா, அதாவது சொந்தக்கார பையன். ஸோ ராயல் ஃபேமிலி சேர்ந்தவனே வச்சுக்கோங்களேன். அவனை காப்பாற்ற தான் பிரின்ஸ் ஐயர் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதே மாதிரி அவனுக்கு ரெப்புடேஷனும் அதிகமாகவும் அவனை காப்பாற்றி கூட்டிட்டு போனான் அப்படின்னா. அப்போ கேட்கும் பின்னாடி சிரிச்சுட்டு ஒரு தாத்தா வந்துட்டு இருக்காப்ல. டே ஜயரே, ஒரு காப்ளின் ஹன் பண்ண வேணா, என்ன போய் கூட்டு வந்துருக்குற, நீ என்ன வேணா பண்ணு, ஆனால் எனக்கு 1000 கோல்டு மட்டும் கொடுத்துருப்பா இன்கேஸ் அவங்க எதனா ரிவார்டை தரல அப்படின்னா. ஏனென்ற அவளோட ஆசைக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு தாத்தா பேசல. அந்த தாத்தா பார்த்தோன்னே எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்காங்க. கிரே ஹேட் மேட்ச் அப்படின்ட்டு தலைவனுமே டைமண்ட் ரேங்க் சேர்ந்து ஒரு அட்வென்ச்சர் தான். ஸோ ஹை லெவல் பிளேயர்ஸ் எல்லாருமே இங்கே கூட ஆரம்பிச்சிட்டாங்கன்றது எங்க தெரிஞ்சுக்கிட்டு போனேன். அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. அவ்வளோதான் மொத்தமாக டர்ன் அவுட் ஆக போகுது, எல்லாரும் முடிக்க போகிறாங்க அப்படின்னு. இவங்க 2 பேரும் ஃபன்னாக பேசிக்கிட்டே இருக்கையில குறுக்கால ஒருத்தர் கேட்கப்பான்னு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. டேய் சயின்டிஸ்ட் வீக் ஆனாங்க, சரி அந்த சான்ஸை பயன்படுத்தி ரெப்புடேஷன் அடிக்கலாம்னு சொல்லி நீங்கள் வந்தீங்களா? ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, லுலுசியானா இங்கே வந்திருக்கா. எடுத்து லுலுசியானா டைமண்ட் ரேங்க் மேலே எபிக் ரேங்க் ஒன்று இருக்குது. அந்த எபிக் ரேங்கை சேர்ந்த ஒரு லூசு பொம்பளை தான் அது கொள்றதை மட்டும்தான் வந்து ஒரு மெயின் குறிக்கோளை வச்சுட்டு சுத்தமா. அந்த மாதிரி பொம்பளை இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த டவுனோட கதி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி மக்களே பயங்கரமாக பதப்பத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த எபிக் ரேம்புக்கு மேலே போனாக்கா அவங்கள மனுஷங்களாலே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரியே வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமா, மனுஷங்களால இமேஜின் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு. இப்போ அந்த ஹூடி போட்ட ஆள் இருக்கா இல்லையா, அவன் காப்ளின் ஸ்லேயிங்காக ஆக்சுவலி இங்கே வரல, இங்கே டிராகன்ஸ் எதுன்னு சொன்னா இல்லையா. ஸோ டிராகனை கொண்டுட்டானா அவனும் எபிக் லெவல் அட்வென்ச்சராக மாறிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் நப்பாசையில் தான் வந்து தலை உள்ள வந்திருக்காப்ல. ஆனால் டிராகனை கொள்றது அவ்வளோ ஈஸியான விஷயமா என்ன? அப்போ அவன் இன்னொரு வார்னிங்கும் வந்து அந்த பிரின்ஸ் ஐயருக்கு கொடுத்துட்டு இருக்காப்ல. என்ன அப்படின்னா, காப்ளின்ஸ் ஆனால் லோ லெவலாக இருக்கலாம், ஆனால் அதோட அடாப்டேஷன் ஸ்கில்லை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இத்தனை காலமாக சர்வே பண்ணிட்டு இருந்தா அந்த ஸ்பீஷிஸோட அந்த டேஞ்சரை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதன்ற மாதிரி சொல்ல. ஆமாம் தம்பி, நானும் 100 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்கேன், எனக்கும் அந்த காப்ளின்ஸை பற்றி தெரியும். ஏன்னா காலங்காலமாக பார்த்தீங்கன்னா பல ஸ்பீஷிஸ் வந்து எக்ஸ்டின்ட் ஆயிடுச்சு, அதாவது மொத்தமாக அழிஞ்சு போச்சு. அத்தனை ரேசஸ் அழிஞ்சு போனாலும் வீக்கான காப்ளின் மட்டும் எப்படி சர்வே ஆச்சு? ஏன்னா அதுக்கு சர்வே பண்ணுறது எப்படின்றது தெரியும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான நிலங்கள் இடங்கள்ல போயிட்டு அதை வாழ்ந்துக்கிட்டு அதோட ரேஸ் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கிரீச்சரை கண்டிப்பாக நாம வந்து ஒத்தி வைக்கவே கூடாது. அதுங்கெல்லாம் வந்து அப்போட வேரோட பிடுங்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அப்பப்போ வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு ஆபத்து எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறத கேட்கும்போது அங்கே இருக்கிற நார்மல் அட்வென்ச்சர்ஸ்க்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி திகில் கிளம்புது. பிகாஸ் ஒரு ஹை லெவல் அட்வென்ச்சரே இவங்களை பற்றி இப்படி பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரின்சஸ் ஜயர் ஒரு மட்டி இல்லைன்றதை இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுறாங்க. என்ன விஷயம்னா, தலை வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஆடாமல் அவனால யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். பெரிய பெரிய டீமே அடிச்சு விட்டுருக்கிறதுல ஒரு காரணமாக வந்தது பங்களிப்பு அடிச்சது அந்த காப்ளின்ஸ். அந்த காப்ளின்ஸ் எவ்வளோ டேஞ்சர்ன்றது இங்கே இருக்க பெரிய பெரிய அட்வென்ச்சரை சொல்லி அவன் கேட்குறான். ஸோ இவனோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, நாம தனி இடத்துல இந்த இடத்துல போய்ட்டு சண்டை போட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேன் இருக்கார்ல, பவுண்டி நீ எடுத்துக்கோங்க, என் கூட சண்டை போடுவாங்க அப்படின்னு கூப்பிடல. அவரும் ஓகே சொல்றாரு. ஒருத்தர் அசிஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்ளின்ஸை முடிக்கிறதுக்காக ஒரு 2 டைமண்ட் பார்ட்டி சேர்ந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து பிளானை போடுறாங்க. ஃபாரஸ்ட்டில் டேரெக்டாக போயிட்டு அவங்களை அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வயலன்ஸால முடிச்சு விட்டுலாம். டேரெக்டாக போய் அடிக்கிறதாண்டா பிளானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேன் கத்திக்கிட்டே இருக்கையில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விடுற மாதிரி இல்லை. ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியுது டேரெக்டாக போனவங்க எல்லாருக்கும் வந்து ஆம்புஷ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த ரிஸ்க் அவன் எடுத்துக்க போகிறது கிடையாது. அந்த தாத்தா வந்து ரஜினி ஃபேனாக இருப்பார் போல, எடுத்தோடனே ஆக்ஷனாக தான் இருக்கணும், நமக்கு வந்து சுற்றிட்டு போகிற வழியை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாப்ல. ஆனால் அவன் கொஞ்சம் காஷியஸாக பிஹேவ் பண்ணணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கல. ஏன்டா யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க, தைரியம்னு என்னன்னே தெரியாதா, தைரியத்தை சட்டை பேண்டா போட்டு சுத்தரவுண்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தௌலத்தை பேசிக்கிட்டே இருக்கல. அங்கே ஒருத்தர் குறுக்கால் நடந்து போவான். அவனை பார்த்தோன்னே டேய் நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி தாத்தா கைடும். பிரின்ஸுக்கு அது யாருன்னு தெரியாது. அப்புறம் தாத்தா சொல்றாரு, அவன் தான் காப்ளின்ஸ் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ஏகப்பட்ட காப்ளின்ஸ் கொண்டிருக்கான். காப்ளினை கொல்றது மட்டுமே தான் அவனோட மிகப்பெரிய கடமையாக இருந்திருக்கு. ஒரே பேட்டில் கிட்டத்தட்ட 1000 காப்ளின்னு சொன்னதா கூட சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லையில உடனே பிரின்ஸ் வந்து காசு கொடுத்து அவனை ஹையர் பண்ணலாம் ட்ரை பண்றாப்ல. ஆனால் அவன் என்ன சொல்லிடுறான்னா, இல்லை நான் தனிப்பட்ட முறையில் செயல்படுவேன், யாரு கூட டீம் இப்பெல்லாம் பண்ண மாட்டேன், நீங்க என்ன ஸ்லோ டவுன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கல பேசிட்டு போயிடுவாப்ல. அட பவி, பிரின்ஸ் கூப்பிட்டே வரலையா, ரிவார்டை பற்றி அவனுக்கு கவலை இல்லை போல, காப்ளின்ஸ் அழிக்கணும்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கான். அப்படி கிளம்பி போன பிறகு அந்த தாத்தாக்கு செம டென்ஷன். எது என்ன தைரியம் இருந்தா பொடி வந்துட்டு நம்மளை பற்றி நெக்கில் பேசுவான், நான் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எதுவுமே போடல, ஸ்ட்ரெயிட்டாக பீச்சில் இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த காப்ளின்ஸ் அடிக்கிறதுக்கு போயிடுறாங்க. அவங்க எல்லாரும் காப்ளின்ஸ் கொள்றதுக்கு கிளம்போது அது எல்லாத்தையும் தூரத்தில் நம்ம ஹீரோ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாப்ல. காப்ளின்ஸ் லேயர் பார்க்கும்போது அவனுக்கு ஆச்சரியமாகும். ஏன்னா அவனோட பவர் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, 8 வந்து ஓவரால்
1000 2000 அப்படின்னு காட்டும்ல, ஆனா அவனுக்கு 1000லேருந்து 3000 வரைக்கும் டிஃபரன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் மனுஷனே இல்ல, அவன் வந்து வாழவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வச்சிருக்கானுங்க. எதுக்குன்னு தெரியல, சிஸ்டமே எதனா சிக்கத்து குளிரன்ற மாதிரி கேட்டான். சிஸ்டம் சரியா தான் இருக்கு, உங்க கண்ணை வேணா உருட்டி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அது சைலண்டா போயிட. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி வர 2 அட்வென்ச்சரரை பார்க்கறான். அதுதான் அந்த பிரின்ஸும் அதே மாதிரி அந்த குரூ. 2 பேருக்குமே பவர் ரேஞ்ச் ரொம்ப டிஃபரன்ஸ் நிறைய தான் இருக்குது. நம்ம செம ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஆனா அவங்க அவ்வளோ அறிவாளி மாதிரி தெரியல. ஸோ அவங்கள வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக முச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ராப்பா செட் பண்ணிட்டு இருக்காப்ல. அது எதுவுமே தெரியாம அவங்க என்டர் ஆக போறாங்க. காட்டுக்குள்ள வர அந்த காப்ளின் சிலேயரும் சரி, மற்றவங்க மேலேயும் ஒரு கண்ணு வைக்கணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிட்டே இருக்கையில் ஃபர்ஸ்ட் காப்ளின் சிலேயர் போயிடறான். அதுக்கு பின்னாடி அந்த பிரின்ஸ் ஜெயர் வந்துகிட்டு இருக்காங்க. வரும்போது பார்த்தா அங்கே ஓல்டு பேட்டில்ஸ் நிறைய நடந்திருக்கும் இல்லையா, அதோட கரத்தை வச்சு பார்க்கும்போது தடங்கள்லாம் பார்த்தா இது பெரிய இடம் போல, அதாவது பெரிய ஒரு கேங் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய காப்ளின் ட்ரேப்பை எப்படி கண்டுபிடிக்காம இருக்காங்கன்றதான் அவங்களுக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஏன்னா என்னதான் ஹைட் அவுட் பண்ணுற இடமா இருந்தாலும் அவங்க வந்து அவ்வளோ பெரிய கேங்காக இருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஹைட் அவுட் எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி தேடுறாங்க ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காங்க. அப்போ பிரின்ஸ் ஜெயர் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தா அது ஒரு ஹேர். அந்த ஹேர் வந்து எல்ஃபோட ஹேர் அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. ஏன்னா எல்ஸ் இந்த காப்ளின்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்களான்ற மாதிரி கேட்க மேபி அப்படி இருக்கலாம். ஏன்னா எல்ஃப் வந்து இந்த காட்டை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சவங்க இல்லையா, அதனால அவங்க தான் வந்து ரீலோகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களோட ட்ராக்கையும் கவர் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டர்ஃப்ளைக்கு எடுத்து அந்த ஹேர் வந்து கொடுக்குறப்ப அது மோந்து பார்த்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகுது. இந்த பட்டர்ஃப்ளையை பொறுத்த வரைக்கும் எல்ஃப் வந்து அட்ராக்ட் பண்ணுவான். அதனால அப்படியே எல்ஃப் இருக்கிற இடத்துக்கு நோக்கி போகும்போது ஈஸியாக நம்ம அந்த ட்ரைபே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த தாத்தாவும் அவனும் வந்துட்டு இருக்காப்ல. பார்த்தா அந்த இடத்துல ஒரு ரிவர் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கு. இந்த ரிவரை கிராஸ் பண்ணி எங்கன்னா போனாங்களான்ற மாதிரி கேட்க ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீல் இருக்கிறதுனால பிரின்ஸ் ஜெயர் என்ன சொல்லிடுறான் அப்படின்னா நம்ம காப்ளின் சிலேயர் வர வரைக்கும் வேணா வெயிட் பண்ணலாமா, அவன் வந்து முதல்ல போய் கண்டுபிடிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது, அதை தாண்டி அந்த இடத்துல பாரு அப்படின்னு தூரத்தில் பார்த்தா ஒரு சில காப்ளின்ஸ் நடந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ காப்ளினோட ட்ரைவ் இங்கே தான் இருக்குதுன்றதை அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. பொறுமையாக அதை வந்து பார்க்கலாம் மாட்டாங்க. எடுத்தோடனே துரத்த ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது ஹைட் அவுட்டை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறது. ஆனால் நம்ம ஹீரோ ஆல்ரெடி அதை வந்து பெயிட்டாக தான் வச்சிருப்பாப்ல, அதாவது வேணே ட்ராப் வச்சிருக்கான். அந்த காப்ளின் போக சொல்லுவான், இவனுக்கு லூஸ் மாதிரி அந்த ட்ராப்ல இருந்து வாய் வைக்கிறாங்க. அவனுக்கு அப்படி தப்பிச்சு போகும்போது பின்னாடி காப்ளின் சிலேயர் வருவாப்ல. காப்ளின் சிலேயர் வரும்போது அவனோட வித்தியாசமான ஒரு பவர் ஆறா மாதிரி வெளியே வருது. யாரா ஏமான்ற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்காப்ல. அவனுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க. ஹெல்மெட்லாம் கழட்டி போட்டா அது ஒரு பொண்ணு ஜாலியாக குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு ஆர்மர்லாம் கழட்டி வச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கையில ஆக்சுவலி அந்த காப்ளின் சிலேயருக்கு நம்ம ஹீரோ அங்கே இருக்கிறது கண்டிப்பாக சென்ஸ் பண்ணிருப்பான். அப்படி பண்ண பிறகு அந்த மாதிரி குளிக்கிறான் அப்படின்னா வேணும்னே வந்து டெம்டேஷன் பண்ணி இந்த இடத்துல அட்டாக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி தான் அர்த்தம். கேஸ் நம்ம ஹீரோ போனானா குனி வச்சு குத்திருவாங்கன்றதும் அவனுக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கானா அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக அன்யூஷுவலான ஏதோ ஒரு பவர் இருக்குது. அதனால தான் அவனை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சாத்திட்டு இங்கேருந்து கிளம்போன்னு நம்ம ஹீரோ டிராகனை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து பறந்து போக அந்த பொண்ணுக்கு வந்து செம்ம ஆச்சரியமாகி போயிடுது. பரவாயில்ல, இந்த காப்ளின் செம்ம அறிவாளியாக இருக்கும் போல, இதை வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான வேலைகள்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் பிரின்ஸ் ஜெயரும் அந்த ஓல்டு மேனும் ஃபாலோ பண்ணிட்டு அந்த காப்ளினை கொண்ட பிறகு பார்த்தா அவங்க ட்ராப்ல மாட்டிக்கிறாங்கன்றது அப்பதான் தெரியுது. ஏன்னா சுற்றி ஏகப்பட்ட அட்டாக்ஸ் அவங்க மண்டை மேலே உழுது. கொண்டையை காணுன்ற மாதிரி தப்பிச்சு போகாம தாத்தா அந்த இடத்துல ஒரு மந்திரத்தை போட்டு காப்பாற்ற சதுரி வர படையை பார்க்கும்போது தான் தெரியுது அது ஹீரோ கிளாஸ் காப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், மிகப்பெரிய சிக்கத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இங்கிருந்து இவங்க எப்படி தப்பிக்க போறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளாக தான் இருக்க போகுது. இப்போ அந்த தாத்தா மந்திரத்து முந்திரி இல்லையா, ஸோ அதனால மிகப்பெரிய மந்திரங்கள்லாம் போட்டு அங்கே இருக்க காப்ளின்ஸ் அழைக்கலாம்னு பார்த்தா ஹீரோ கிளாஸ் காப்ளினுக்கு ஒரு ஸ்கிராட்ச் கூட அவரோட மந்திரத்தால போட முடியல. ஹைட் ஆயிரு மேஜிக்காலே. ஐயோ இது அப்புறம் அடிக்கிறதுன்ற மாதிரி அவர் யோசிக்க பின்னாடி பார்த்தா அந்த பிரின்ஸ் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடான். நான் பார்த்தா சின்ன சின்ன காப்ளின்ஸ் கூட அயன் வெப்பன்ஸ் வச்சிருக்குது. எப்பா எப்படி அப்போ பக்கத்தில் போக முடியுன்ற மாதிரி யோசிக்க இது வேலைக்கு ஆகுதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு செட்டிங்காக நடுவில் போய் நிற்கிறாப்ல மந்திரத்தோடு போட்டு எல்லாரையும் பூஸ்ட் பண்ணி விட அவங்களும் மிட்டேர் மேஜிக் எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்க காப்ளின்ஸை கொல்ல ஆரம்பிக்கிறானுங்க சின்ன சின்ன மேஜிக்லாம் போட்டு. இப்போ ஹீரோ இந்த சிச்சுவேஷனை பார்க்குறப்பல சரி இவங்களை ஃபைனலாக முடிச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஹீரோ கிளாஸ் காப்ளின் அமைச்சு ஃபர்ஸ்ட் அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல டிஸ்ட்ராக்டிவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த ஓல்டு மேன் அட்டாக் பண்ண போவான். அவனுங்க அது மேலே ஃபோக்கஸ்டாக இருந்து உயிரை காப்பாற்றிக்க தப்பிக்கும் போது அந்த சான்ஸை பயன்படுத்தி மற்ற ஹீரோ கிளாஸ் காப்ளின்ஸில் க்ளோஸ் இன் பண்ணி அவங்களாரையும் கொல்ற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அப்படி பக்கத்தில் போகும்போது அந்த பிரின்ஸ் ஃபைனல் டச்சா ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி ஏதோ ஒன்று போடுறாப்ல அவரோட ஸ்வாட்லேருந்து ஒரு மாதிரி க்ளோ ஆகி சுற்றி எல்லாரும் செதற அடிச்சு விட்டுருது. அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மேஷனை போட்டு விட்டுறாங்க, டைமண்ட் ஃபார்மேஷன். வாங்க இங்கே இருக்க காப்ளின்ஸ் எல்லாச்சும் நம்ம கொண்டு தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைமண்ட் ரேங்க்ன்றதை இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மல் அட்வென்ச்சரஸாக தான் இறந்து போயிருப்பாங்க, பட் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் பவர் இருக்கு, ரெண்டுத்தையும் பக்காவாக பயன்படுத்தலாம். மற்ற காப்ளின் ட்ரைபாக இருந்தது அப்படின்னா ஹீரோ கிளாஸ் காப்ளினா இருந்தாலும் ஈஸியாக அவங்க ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க. ஆனால் அது நம்ம ஹீரோ கதையில் கிடையவே கிடையாது. ஏன்னா அவன் ஹீரோ காப்ளின்ஸ் வச்சு ஒரு பெரிய ட்ரைபே உருவாக்கி வச்சிருக்கான். வந்துருக்கடா சூப்பர் ஐயா கில்லி மாதிரி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு காப்ளின் உள்ள வரும். என்னன்னா அது சொரிஞ்சுக்கிட்டு செத்து போன மாதிரி ஒரு காப்ளின் இருந்துச்சு பார்த்தீங்களா, கம்பு கம்பா வந்துச்சுன்னு சொன்னேன் அந்த மியூட்டன் ஜாம்பி. அது வந்தது அந்த ஜாம்பி வந்த பிறகு ஜாம்பியா இல்லை காப்ளினான்னு சொல்ல தெரியல எனக்கு. ஏன்னா பார்க்கறதுக்கு புதகுது தூரத்தில் ஜாலியாக அந்த காப்ளின்ஸ்ல குளிச்சுக்கிட்டே காப்ளின்ஸ் எல்லாம் சூப்பரான கிரீச்சர்ன்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் பார்த்தா அந்த ஹைபிரிட் ஜாம்பி இருக்குது இல்லையா, அது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மெஜிஷியனை போட்டு தெரியுது. அதன் பிறகு அங்கே இருக்கிற எல்லா டீமேட்ஸும் கொண்ட பிறகு அவர் கத்த ஆரம்பிக்கிறப்பல என்ன காப்பாத்துங்க பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனே துண்டக்கான துணைக்கானு சொல்லிட்டு உயிரை காப்பாற்றிக்க தப்பத்திப்பு ஓடிக்கிட்டு இருக்கையில அவனுங்க ஏடா கூடமா அம்பூட ஆரம்பிக்கிறானுங்க. ஜாலியாக எப்படி பண்ணுறானு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறவங்கள கொண்டானுங்களா கொண்ட பிறகு இவனை ஓட விட்டு வரலாம் அப்படின்ற
பலியாடுற மாதிரி ஆட்டு மந்தில கரெக்டா பலியாட மட்டும் ஓட விடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க. தலைவன் தலையில வந்து கை வச்சுக்கிட்டு ஓடுறாப்ல, ஐயோ எனக்கு காப்பாத்துங்கன்னு, என்ன இந்த உலகத்துல இருந்து காப்பாத்த யாருமே இல்லையா, இங்க ஆம்புஷ் பண்றாங்களே, தப்பிச்சு வெளியே போக முடியாத புள்ளிய, நான் செத்துருவோம் புள்ளின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்கல. எதிர பார்த்தா ஒரு பர்சன் வராரு, வேற யாரு நம்ம காப்ளின் ஸ்லேயர் தான். ஆனா இவ காப்ளின் ஸ்லேயர் ரீச் பண்ணும்போது பின்னாடி நிறைய காப்ளின்ஸ் அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கு. சிக்கத்துல மாட்டிக்கிட்டா செத்துருவானா பழிப்பானா அப்படின்ற டவுட்டோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. 6 நாள் எபிசோட் போடல, அது ஒன்றும் இல்லைப்பா, செமஸ்டர் எக்ஸாம் வச்சு விட்டானுங்க, அதான் சிக்கமாகி போச்சு. இதுக்கப்புறம் நானும் எபிசோட போட ட்ரை பண்ணுறேன், என்ன பண்ணுறது, மெயின் சேனலில் வந்து கிட்டத்தட்ட பேன் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. இந்த சேனலில் வீடியோ போட்டாக்கா பார்க்க மாட்டானுங்க, கேட்டால் ஆல்ரெடி போட்ட மானுவான்றானுங்க. யாரும் போடாத மேனுவான தேடி பார்த்துருச்சிங்க, ஒன்றுமே இல்லைடா, அப்படியே ஒன்று ரெண்டு இருந்தாலும் அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்க மாட்டேது. அப்போ நான் என்ன பண்ணுறது, டோட்டல் லொக்கேஷனுக்கு சப்போர்ட் மட்டும் இல்லை, ஆனால் வந்து ஷார்ட்ஸில் கதறல்கள் மட்டும் இருக்குது. ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த லொக்கேஷன் ட்ராப்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஹோல் தான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் என்னைக்கு வியூஸ் தரீங்களோ அன்றைக்கி நான் அதை ரீஸ்டார்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். அடுத்த விடங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை, ஒலிமையாக கைஸ்.